ஓம் சாந்தி. 1/4/2018 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 7/5/1983. இந்த முரளியில் பாபா என்ன சொல்ல வர்றாருன்னாக்கா, பிராமண ஆத்மாக்கள் கவலையற்ற மகாராஜாக்கள். ஆக பிராமணனுடைய உலகம் அப்படின்னாலே கவலையற்ற உலகம். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கவலை எப்போ வரும்னாக்கா, நிச்சயமாக அவங்கிட்ட ஏதாவது செல்வத்தினுடைய குறைபாடு இருக்கலாம், கூடவே ஏதாவது ஒரு சம்பந்தத்தினுடைய குறைபாடின் காரணமாக அங்கே கவலை இருக்குது. ஆனால் சங்கமிகவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சம்பந்தம் கிடைத்துள்ளது, எத்தகைய செல்வம் கிடைத்துள்ளது. ஒரு சம்பந்தம் மட்டும் கிடையாது, சர்வ சம்பந்தம். அப்போ அப்படி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சம்பந்தம் கடைசி வரைக்கும் இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது. பாபா என்ன சொல்றாருனாக்கா, இந்த சங்கமயுகம் முழுவதற்குமே அவ்வளோ நல்ல ஒரு சம்பந்தம் நம்ம கிடைச்சிருக்காரு. கூடவே அவரை போலாக்கி, அவருக்கு சமமாக்கி, அவர் கூடவே அழைத்து செல்லக்கூடிய சம்பந்தம். ரெண்டாவதாக செல்வம், யாராலும் அபகரிக்க முடியாதா, குறையாதா, இத்தகைய ஒரு செல்வத்தை பாபா நம்ம கொடுத்துருக்காரு. இப்போ யார் இந்த அழியாத சம்பந்தம் மற்றும் இந்த செல்வத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, நிச்சயமாக அவங்க கவலையற்ற மகாராஜா தான். ஆக பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே கவலையற்ற மகாராஜாக்களினுடைய வாழ்க்கை. இப்போ இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் பாபா எல்லா விதமான கவலையிலிருந்து வெளியில் வாங்கங்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் கவலையற்ற மகாராஜாக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வரதானத்தை எல்லாருக்கும் பாபா தர்றாரு. இப்போ முரளி கேட்போம். பிராமணர்களின் உலகம் கவலையற்ற உலகம். இன்று கவலையற்ற உலகத்தின் மகாராஜா, கவலையற்ற உலகத்தினுடைய மகாராஜா தன்னுடைய மாஸ்டர் கவலையற்ற உலகத்தின் மகாராஜாக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இது சங்கமயுக மகாராஜாக்களினுடைய சபை, சங்கமயுக மகாராஜாக்களினுடைய சபை. இந்த ராஜ்யத்தின் மூலம்தான் எதிர்கால பிராப்தியை அடைகிறீர்கள். தன்னுடைய அனைத்து குழந்தைகளும் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலையற்ற மகாராஜாவாக ஆகியிருக்கிறார்கள் என்று பாப் தாதா பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும், அதாவது எந்த விஷயத்திற்காகவும் கூட என்னுடைய குழந்தைகள் கவலைப்படக்கூடாது, கவலையற்ற நிலையில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை பார்த்து கொண்டிருந்தனர். பிராமண ஆத்மாக்களுடைய உலகம் கவலையற்ற உலகம். எல்லாருடைய தலைமையில கையை வச்சு பாபா இந்த மகா வாக்கியத்தை சொல்றாரு. சங்கமயுக பிராமண உலகத்தின் அதிகாரி ஆத்மா என்றால், சங்கமயுக பிராமண உலகத்தினுடைய அதிகாரி ஆத்மா என்றால் கவலையற்ற உலகத்தில் மகாராஜா என்றாகும். எண்ணத்திலும் கூட துக்கத்தினுடைய அலைகள் இருக்கக்கூடாது. எண்ணத்திலும் கூட துக்கத்தினுடைய அலைகள் என்பது இருக்கவே கூடாது. அது போன்று ஆகிவிட்டீர்களா? கேள்வி கேட்கிறார் பாபா. இப்படி கவலையற்ற ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீர்களா? கவலையற்ற உலகத்தின் மகாராஜாவாக சதா அந்த சுகத்தின் படுக்கையில் சுகம் நிறைந்த உலகத்தில் இருப்பதாக தன்னை அனுபவம் செய்கிறீர்களா? இந்த சங்கம் யுகத்தில் சுகத்தை அனுபவம் செய்யவில்லை என்றால் வேற எந்த யுகத்தில் சுகத்தை அனுபவிக்க போறோம்? இவ்வளவு நாட்களாக எதற்காக நம்ம தேடினோமோ, யாருக்காக நம்ம தேடினோமோ, என்ன வேண்டும் அப்படி நம்ம தேடினோமோ அத்தனையும் கொடுக்கறதுக்காக கடல் நம்ம முன்னாடி நிற்கிறப்போ இப்போ கூட சுகத்தை அனுபவிக்கலைன்னா பின்ன எந்த யுகத்துல தான் அனுபவிக்க போறோம்? பிராமண ஆத்மாக்களுடைய உலகம் மற்றும் பிராமண வாழ்க்கையில் துக்கத்தினுடைய பெயர் அடையாளமே இல்லை. ஏனென்றால் பிராமணர்களினுடைய பொக்கிஷத்தில் இல்லை என்று எந்த ஒரு பொருளும் இல்லவே இல்லை. அப்பிராப்தி கொய் வஸ்து நைங்கிறார் பாபா. இல்லை என்ற பொருள் இல்லவே இல்லை.
துக்கத்தின் காரணம் பிராப்தியின்மையாகும். சுகத்திற்கான வழி பிராப்தியாகும். அத்தகைய அனைத்து பிராப்தி சொரூபமானவர், அதாவது சுக சொரூபமானவர், நிரந்தரமான சுக சொரூபமானவராக ஆகியிருக்கிறீர்களா? சுகத்திற்கான சாதனம் விசேஷமாக சம்பந்தம் மற்றும் செல்வமாகும். அழியாத சுகத்தின் சம்பந்தம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா? உலகத்தில் சம்பந்தம் எல்லாருக்குமே இருக்கலாம், ஆனால் அழியாத சம்பந்தம் சுகத்தரக்கூடிய சம்பந்தம் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். யோசியுங்கள், சம்பந்தத்திலும் கூட ஏதாவது ஒரு சம்பந்தத்தின் குறைவு இருக்கிறது என்றாலும் துக்கத்தினுடைய அலைகள் வரும். பிராமண உலகில் தந்தையுடன் அனைத்து சம்பந்தங்களும் அழியாததாக இருக்கிறது. இந்த சம்பந்தம் இல்லைங்கிறது இல்லவே இல்லையே. அது இல்லாமல் எந்த சம்பந்தம் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு உதவிக்காக அழைத்தாலும் உடனே ஓடி வந்து பாபா உதவி செய்வதற்கு தயார். ஏதாவது ஒரு சம்பந்தத்தின் குறை இருக்கிறதா என்ன? எப்போது அனைத்து சம்பந்தங்களும் அழியாததாக இருக்கிறதோ பிறகு துக்கத்தின் அலைகள் என்பது எப்படி வர முடியும்? செல்வத்திலும் கூட அனைத்து பொக்கிஷங்கள் மற்றும் அனைத்து செல்வத்திலும் மிகவும் சிரேஷ்டமான பொக்கிஷம் ஞான செல்வமாகும். ஞான கடலே கிடைச்சிட்டாரு. ஞான கடல்ல இப்ப மூழ்கி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எல்லாத்தையும் விட மிகப்பெரிய செல்வம் பொக்கிஷம் ஞான செல்வம். இதன் மூலம் அனைத்து செல்வங்களின் பிராப்தி தானாகவே கிடைத்துவிடும். ஆக செல்வம் மற்றும் சம்பந்தம் இவை இரண்டும் பிராப்தியாகிறது என்றால் கவலையற்ற உலகம் இருக்கிறது என்பதுதானே. சம்பந்தம் மற்றும் செல்வம் இருக்கும் பொழுது இது கவலையற்ற ராஜாக்களினுடைய வாழ்க்கை தானே. சதா சுகமான உலகத்தின் குழந்தையிலிருந்து எஜமானனாகுபவர். இந்த சங்கமிகத்தில் சில இடத்துல எங்கே குழந்தையாகணுமோ ஆகிறான், எந்த இடத்துல அனைத்து பிராப்திகளினுடைய அதிகாரி ஆத்மா, அதாவது எஜமான் எங்கே ஆகணுமோ அங்கே ஆகிறோம். சில நேரத்தில் குழந்தை, சில நேரத்தில் எஜமான். அதாவது நீங்கள் மகாராஜாக்கள், மகாராஜாவாக ஆகிவிட்டீர்களா அல்லது இப்பொழுதுதான் ஆகி கொண்டிருக்கிறீர்களா? எல்லா நேரத்திலும் குழந்தையாக இருந்தாலும் குஷி அனுபவம் ஆகிறதில்ல. அதே போல் எல்லா நேரத்திலும் எஜமானனாக இருந்தாலும் குஷி அனுபவம் ஆகிறதில்ல. எப்பெல்லாம் குழந்தையாகணுமோ, அதாவது பாலக் சோ மாலிக் அப்படிங்கிறார் பாபா. அப்போ சதா அந்த மகாராஜாவினுடைய வாழ்க்கை என்பது அனுபவமாகும். குழந்தைகளின் துக்க அலைகளின் விஷயங்களை கேட்டும் மற்றும் பார்த்தும் பாப் தாதா என்ன யோசிக்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை கொடுத்தாரு, சம்பந்தத்தை கொடுத்தாரு, செல்வத்தை கொடுத்த பிறகும் கூட குழந்தைகளிடத்தில் ஏதாவது ஒரு துக்கம் வருதுனாக்கா அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது பாப் தாதாவிற்கு என்ன ஒரு யோசனை வருது? எத்தகைய ஒரு யோசனை வருது? சுகக்கடலின் குழந்தைகள் கவலையற்ற உலகத்தினுடைய மகாராஜாவாக இருப்பவர்களிடம் துக்கத்தினுடைய அலைகள் என்பது எங்கிருந்து வந்தன? நிச்சயமா பாபா இந்த கேள்வி கேட்க போறாரு தானே. ஏன் கேட்காம இருப்பாரு? எப்படி கேட்காம இருக்க போறாரு? நிச்சயமாக சுகமான உலகத்தின் எல்லையை தாண்டி இவர்கள் எங்கேயாவது வெளியில் சென்று விடுகிறார்கள். சுகமான உலகத்திலிருந்து, பிராமண உலகத்திலிருந்து எங்கேயோ இவங்க வெளியில போயிருந்திருக்கணும். ஈஸ்வரிய நியமங்களா, இல்லை ஸ்ரீமத்தா, இல்லை மரியாதையா, ஏதாவது ஒன்றை இவங்க மீறி இருக்கணும். அதனால்தான் குழந்தைகள் துக்கத்தினுடைய அலையில மாட்டி அந்த அலை தாக்கி இவங்க துக்கப்படுறாங்கங்கிறத ரெண்டு பேருமே பார்க்குறாங்களா. ஏதாவது செயற்கையான கவர்ச்சி அல்லது போலியான ரூபங்களின் பின்னால் கவரப்பட்டு விடுகிறார்கள். எப்படி சென்ற கல்பத்தின் நினைவாக கதைகளில் சீத்தை பொன்மானை கண்டு கவர்ச்சிக்கப்பட்டார்.
அதனால் மரியாதை கோட்டிற்கு, அதாவது சுகமான உலகத்தின் எல்லையை கடந்து சென்றார். இது எதனுடைய நினைவு சின்னம்? இந்த சங்கமிகத்துடைய நினைவு சின்னம். இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? பிறகு அவர் எங்கே சென்றடைந்தார்? அதுக்கப்புறமா அந்த கோட்டை விட்டு வெளியில் போன உடனே அவர் எங்கே சென்றார்? சோகவனத்திற்கு. சதா அழுதுட்டே இருந்தாங்க, துக்கப்பட்டுட்டே இருந்தாங்க. சோகவனத்திற்கு சென்றடைந்தார். எல்லைக்குள்ளே இருக்கிறார் என்றால் காட்டில் இருந்தாலும் கூட அதில் நன்மை இருக்கிறது. காட்டில் இருந்தாலும் கூட, காடுன்னாக்கா நம்ம சுற்றி முள் இருக்கலாம், அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கலாம், அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருக்கலாம். ஆனால் கோட்டுக்குள் இருந்தோம் என்றால், எல்லைக்குள் இருந்தோம் என்றால் நன்மை இருக்கிறது. தியாகத்திலும் கூட பாக்கியம் இருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் சகிக்கணுமா, இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணணுமா? அப்படி இல்லை. எல்லைக்குள் இருக்கும்பொழுது ஒரு தியாகம் பண்ணிட்டோங்கிற அர்த்தம். அந்த தியாகத்திலும் கூட பாக்கியம் இருக்கிறது. ஒரு பைசா இல்லாத மகாராஜா வறுமையான வாழ்க்கையிலும் கூட இளவரசனின் வாழ்க்கையை அனுபவம் செய்யலாம். வறுமையான வாழ்க்கையிலும் கூட இளவரசனுடைய வாழ்க்கை அனுபவம் செய்யலாம். உங்களுக்கு அத்தகைய அனுபவம் இருக்கிறதா? அந்த அளவுக்கு பாபாவை நல்லா நம்ம புரிஞ்சிருக்கணும். நீங்கள் மதுவனத்திற்கு வருகிறீர்கள் என்றால் என்ன அனுபவம் செய்கிறீர்கள்? ஒரு சின்ன இடத்தில் தான் இருக்கிறீர்கள். ஆனால் இங்கு வந்து சேர்ந்ததுமே சத்தியக சொர்க்கத்தை விட சிரேஷ்டமான உலகத்தில் வந்துவிட்டோம் என்று கூறுகிறீர்கள். எனவே மதுவனம் எனும் காட்டில் சுகத்தை அனுபவம் செய்கிறீர்கள் அல்லவா? காய்ந்த மலைகளில் வைரம் போன்ற சிரேஷ்டமான சுகத்தின் உலகத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலகமே மாறிவிட்டது போன்ற அனுபவம் செய்கிறீர்கள் தானே? அனுபவம் ஆகிறது தானே? அதே போல் பிராமண ஆத்மாக்கள் எங்கே இருந்தாலும் துக்கத்தில் வாயுமண்டலத்தில் நடுவிலும் தாமரை மலருக்கு சமமாக இருக்கிறீர்கள். துக்கத்திலிருந்து விலகிய கவலையற்ற உலகத்தில் மகாராஜாவாக இருக்கின்றீர்கள். உடலின் நோயின் காரணமாக துக்கத்தின் அலை அல்லது மனதில் வீணான குழப்பத்தின் துக்கத்தினுடைய அலை அல்லது அழியக்கூடிய செல்வத்தினுடைய பிராப்தியின்மை மற்றும் குறையின் காரணமாக துக்கத்தினுடைய அலை, தன்னுடைய பலவீனமான சமஸ்காரம் சுபாவம் அல்லது மற்ற ஆத்மாக்களினுடைய பலவீனமான சுபாவம் சமஸ்காரத்துடைய துக்கத்துடைய அலை, வாயுமண்டலம் மற்றும் வைப்ரேஷனில் ஆதாரத்தினால் துக்கத்துடைய அலை, சம்பந்தம் தொடர்பின் ஆதாரத்தினால் வரும் துக்கத்துடைய அலை. பாருங்கப்பா, பாபா எவ்வளோ துக்கத்துடைய அலைகளை பற்றி இவ்வளவு நேரம் பேசினாரு. என இவை எதுவுமே உங்களை தன் பக்கம் இழுத்து விடவில்லையே. இன்னொரு தடவை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். என்னென்ன துக்கம் பாருங்களேன். அதாவது உடலின் நோயின் காரணத்தினால, வீணான மனதில் வரக்கூடிய வீணான எண்ணத்துடைய குழப்பத்தினால, அழியக்கூடிய செல்வத்தினுடைய குறைபாட்டின் காரணத்தினால, தன்னுடைய பலவீனமான சன்ஸ்கார சுபாவத்தினால, மற்ற ஆத்மாக்களினுடைய பலவீனமான சன்ஸ்கார சுபாவத்தினால, இந்த வாயுமண்டலம் மற்றும் சரியில்லாத ஒரு வைப்ரேஷனுடைய காரணத்தினால இவ்வளவு துக்கத்துடைய அலை என்பது குழந்தைகளை தன் பக்கம் இழுக்கவில்லையே. உலகம் மாறிவிட்டது என்றால் சமஸ்காரமும் மாறிவிட்டது, சுபாவமும் மாறிவிட்டது. எனவே சுகம் நிறைந்த உலகத்தை சேர்ந்தவராக ஆகிவிட்டீர்கள். பார்க்க போனால் ஒன்றும் இல்லாதவர் ஆகிவிட்டீர்கள், பெக்கர் போல ஆகிவிட்டீர்கள். அதாவது இந்த தேகம் என்ற வீடு கூட உங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லாதவராக ஆகிவிட்டீர்கள் தானே. ஆனால் தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானனாகவும் ஆகிவிட்டீர்கள். சுயராஜ்ய அதிகாரியாகவும் ஆகிவிட்டீர்கள். இத்தகைய போதை மற்றும் குஷி இருக்கிறதா? இதைத்தான் கவலையற்ற உலகத்துடைய மகாராஜா என்று கூறுவதாகும்.
ஆக அனைத்து மகாராஜாக்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? ராஜ்யம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா? எந்த ராஜ்யம்? இந்த கர்ம இந்திரியங்கள் எனக்கூடிய இந்த ராஜ்யத்தில், அதாவது ஆத்மா ராஜாவாக இருந்து கொண்டு இந்த இந்திரியங்கள் எனக்கூடிய வேலையாட்களை உங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா? உங்களுடைய கட்டளைப்படி சேவாதாரிகள் அனைவரும் நடக்கின்றனர்களா? சேவாதாரிங்கிறது கர்மேந்திரங்கள். மகாராஜாவான உங்களை யாரும் ஏமாற்றவில்லையே, கண்ணு காது வாயி உங்களை ஏமாற்றவில்லையே. அனைத்து ராஜ்யத்தின் சேவாதாரிகளும் சரியையா வந்தேனையா என்று கூறுபவர்கள் தானே. தன்னுடைய ராஜ்ய சபையை கூட்டுகிறீர்களா? ராஜா சபையில் இருப்பவர்கள் அனைவரும் சரியாக காரியம் செய்கிறார்களா என்பதை சோதனை செய்வதற்காக ராஜாக்களுடைய சபை கூடும். இந்த கர்மேந்திரங்கள் அனைத்தும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதனை செய்யுங்கள். பொக்கிஷங்கள் நிரம்பியிருக்கிறதா? எப்பொழுதும் மகாதானியாகி தானம் செய்து கொண்டே இருக்கும் அளவிற்கு பொக்கிஷங்களை நிரப்பி வைத்துள்ளீர்களா? அதுவும் கூட குறையாத பொக்கிஷமாக இருக்க வேண்டும். அப்போதான் எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்க முடியும். அது எப்படின்னாக்கா, பிரம்மா குமாரராக ஆகிவிட்டேன், யோகியாகவும் ஆகிவிட்டேன் என்ற இந்த அலட்சியத்தின் போதையில் சோதனை செய்வதை மறந்துவிடவில்லையே. செக்கிங் ஃபஸ்ட்டு. நான் பிரம்மகுமார் ஆயிட்டேன், நான் யோகி ஆத்மா ஆயிட்டேன் சொல்லிட்டு இந்த அலட்சியத்தினுடைய காரணத்தினால சுய சோதனையை ஒருபோதும் மறக்கவில்லையே. சதா தன்னுடைய ராஜ்ய நடவடிக்கைகளை சோதனை செய்யுங்கள். சோதனை செய்ய தெரியும் அல்லவா? பாபா கேட்குற எல்லாருக்குமே செக் பண்ண தெரியுதானே. இது பழைய ஆத்மாக்கள், அனுபவசாலி ஆத்மாக்களுடைய சபையாகும். அனுபவி என்றால் அந்த அனுபவத்தினுடைய ஒரு சக்தி கூட அவங்ககிட்ட இருக்க போது. எத்தகைய சக்தி, எத்தகைய அதிகாரம்? சுய ராஜ்யத்தினுடைய அதிகாரம். அப்போ உங்களிடத்துல சுயத்தை ராஜ்யம் செய்வதற்கான சக்தி இருக்கிறது தானே. ஆகவே நீங்கள் எல்லாருமே உங்களை சோதனை பண்ணி பாருங்க. நான் சரியான மகாராஜாவாக இருக்கின்றேனா? இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கிறாரு. சுயராஜ்யத்தின் அதிகாரம், நீங்கள் அத்தகைய அதிகாரம் உள்ளவர்கள் தானே. இப்போது நான் சரியான மகாராஜாவா என்று தன்னை சோதனை செய்து கொள்வதற்காக, சான்றிதழ் பெறுவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? நான் எத்தகைய ராஜா? பெயர் அளவிலான ராஜாவா அல்லது காரியத்தில் ஈடுபடக்கூடிய ராஜாவா என்று அந்த சான்றிதழை பெற்று செல்வீர்கள் தானே. இவை அனைத்தையும் மதுபல் எனக்கூடிய கண்ணாடி மாளிகையில் நீங்களே பார்த்து விடுவீர்கள். சதா சுகமான உலகத்தில் இருக்கக்கூடிய கவலையற்ற உலகத்தின் மகாராஜாக்களுக்கு, சதா ராஜ்ய அதிகாரி சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு, சதா அனைத்து துக்கங்களின் அலைகளிலிருந்தும் விடுபட்டு சுகத்தை கொடுக்கும் வள்ளலாகிய தந்தையின் அன்பிற்குரிய இத்தகைய அனுபவத்தில் அதிகாரமுள்ள சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நல்லது. வரதானம். லௌகீக உள்ளுணர்வு மற்றும் திருஷ்டியை பரிவர்த்தனை செய்து ஆன்மீகத்தை அனுபவம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. லௌகீக உள்ளுணர்வு மற்றும் திருஷ்டியை மாற்றிக்கொண்டு ஆன்மீகத்தை அனுபவம் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம். லௌகீக சம்பந்தங்களில் இருந்து கொண்டு எல்லைக்குட்பட்ட சம்பந்தத்தை பார்க்காமல் ஆத்மாவை மட்டும் பாருங்கள். ஆத்மாவை பார்ப்பதனால் ஒன்று குஷி ஏற்படும் அல்லது இரக்கம் வரும். இந்த ஆத்மா பாவம் பிற வசமாகி இருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்திற்கு வசமாக இருக்கக்கூடிய ஆத்மா அஞ்ஞானத்தில் இருக்கிறார், ஒன்றும் தெரியாதவர்.
ஆனால் நான் ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கிறேன் என்றால் அந்த ஒன்றும் தெரியாத ஆத்மா மீது இரக்கத்தை காட்டிக்கொண்டு என்னுடைய சுபபாவனை மூலம் அவரையும் மாற்றி காண்பிப்பேன் என்ற எண்ணம் வரும். தன்னுடைய உள்ளுணர்வு மற்றும் பார்வையை மாற்றுவதுதான் ஆன்மீக வாழ்க்கையாகும். எந்த காரியத்தை அஞ்ஞானி ஆத்மாக்கள் செய்கிறாரோ, எத்தகைய காரியத்தை அஞ்ஞானி ஆத்மாக்கள் செய்கிறார்களோ அதை ஞானம் நிறைந்த ஆத்மா செய்யவே முடியாது. மாறாக உங்களுடைய தொடர்பின் பிரபாவம் அத்தகைய ஆத்மாக்கள் மீது ஏற்பட வேண்டும். ஸ்லோகன்: தன்னுடைய சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் உலக தந்தையின் பெயரை புகழடைய செய்வதுதான் விஸ்வ கல்யாணக்காரி ஆவதாகும். தன்னுடைய சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் உலக தந்தையினுடைய பெயரை புகழடைய செய்வதுதான் விஸ்வ கல்யாணக்காரி ஆவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.